கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியனையும் சாட்சியாக வைத்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் திருநாவுக்கரசு. நான் 22/3/1994 ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தில் நான் மூத்த பையனாக பிறந்தேன். எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி. நான் பிறவியிலேயே பார்வை குறைபாடு உடையவனாக பிறந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாமே பார்த்து எல்லாம் பண்ணாங்க. 6 வயசில் தான் என்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் படிக்க போக மாட்டேன்னு இந்த ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஹாஸ்டலில் விட்டப்போ நான் அழுதேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், வீட்டிலே இருந்து பழகிட்டதுனால ஹாஸ்டல் லைஃபு எனக்கு ஆரம்பத்தில் ஒத்து வரல. நான் அழுதேன். ஒரு புதிய இடம்ன்றதுனால நான் பயந்து அழுதேன். எல்லாருமே எங்கள் தாத்தா பாட்டியிலேருந்து அப்பாவிலேருந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அழைச்சிட்டு வந்துடுவோம், நம்ம இருக்கிற வரைக்கும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா தான், இல்லை இந்த படித்தாதான் இவனோட எதிர்காலம் நல்லாயிருக்கும், படிக்கலைன்னா ஒன்றுமே இவன் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி என்னை படிக்க அனுமதிச்சாங்க. பிடிவாதம் பிடிச்சி ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்பில் எப்படி ஏற்ற இறக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக ஒன்றும் தெரியாமல் இருந்தேன். படிக்கவே தெரியாது. நான் தடவி படிக்கிற எழுத்து முறை எனக்கு படிக்கவே தெரியாது. 3ஆவது படிக்கிற வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது, ஒன்றும் தெரியாதவனாக இருந்தேன். என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போவேன், ரூமில் உட்காருவேன், அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா சொல்லுவேன், அந்த மாதிரி படிக்கவே மாட்டேன். அப்புறம் 4ஆவது படிக்கிறப்ப தான் எனக்கு பிரெய்லிங் எழுத்து முறையை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி படிக்கணும், இந்த புள்ளி இருக்குது, இந்த புள்ளி இப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து, டீச்சர்ஸுங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு ஒரு 4-5 மாதத்தில் எப்படி படிக்க வச்சாங்க. இங்கிலீஷ் பிரெயில் எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னையும் பிரெய்லி முறையை எனக்கு பிரிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. நல்லபடியாக பிரெயிலில் எந்த புக்காக இருந்தாலும் அதை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்படும். அப்போ தான் எனக்கு என் கூட வகுப்பு தோழனாக ஒரு நண்பர் படித்தார் என் கூட, சுரேஷ்னு ஒரு பையன். அவரை கொண்டு தான் அவர் 5th படிக்கும் போதே எங்களை விட பெரிய பையன். அவர் சின்ன வயசுலே 5th படிக்கும் போதே அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். எல்லார்ட்டையுமே இயேசுவை பற்றி சொல்லுவார், என்கிட்ட கூட சொல்லுவாப்புல. ஆண்டவரை பற்றி இப்படி ஆண்டவர் நல்லவர், பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, இப்படி இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், இப்படிலாம் எனக்கு சத்தியத்தெலாம் சொல்லுவாப்புல. அது சொல்கிறது எனக்கு நான் ஆர்வத்தை ஊட்டுனுச்சு. ஆர்வமாக இருந்தேன், ஆர்வமாக கேட்டேன். பைபிளை பற்றி அது மேலே ஒரு ஈடுபாடு வந்தது எனக்குள்ள. ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம்தான் எனக்கு பிடிக்காமல் போச்சு. இது நீங்கள் நம்புகிற தெய்வமெல்லாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. நான் பிறந்ததுன்னா அந்த குலதெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு வர்றவங்க எங்கள் ஃபேமிலி, எங்கள் அங்காளி பங்காளி எல்லாருமே, சொந்தக்காரங்க எல்லாருமே. அதனால நான் மார்கழி மாதம் ஆனால் கோயில் பக்தி பாடல்கள் தான் ரொம்ப விரும்பி கேட்பேன். பாட சொல்லுவாங்க, நானும் பாடுவேன். அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் 6th படிக்கிறப்ப இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் பல கோயில்களுக்கு என்னை கொண்டு போய் காட்டினாங்க. என்னென்னா, எனக்கு கண்ணு தெரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு கோயிலாக கொண்டு போனாங்க. ஒரு கோயிலில் என்ன சொன்னாங்க, இதை படுக்க வச்சு வைத்தியம் பண்ணி கண்ணை தெரிய வைக்கிறேன், கண்ணை மிதித்து வெத்தலை சாறு ஊற்றி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கோயிலில் என்ன பண்ணாங்க, தட்டாங்கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அது சொல்லி கூப்பிட்டு போய் குறிப்பாக பார்த்து இந்த எலும்பிச்சம்பழத்தை 3-4 வேளை கண்ணில் விடுங்க, அப்புறம் திருநீரை தலைமாட்டில் வச்சுங்க அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்க. எல்லாம் எலும்பிச்சம்பழம்லாம் ஊற்றுனாங்க, எல்லாம் கண்ணில் எல்லா வைத்தியமும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்தளவுக்கு என்ன ஊற்றுனது, கண் எரிஞ்சதை ஒளி கண்ணில் இருந்த அழுக்கு வெளியே வந்ததை தவிர எந்த ஒரு எஃபெக்டும் தெரியலை. அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே அப்போ தான் அந்த காலகட்டத்தில் தான் எங்கள் உறவினர்கள், எங்கள் அம்மாவோட பெரியப்பா பொண்ணுங்க 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லி ஜாபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள நான் ஆண்டவரை ஏற்றுக்க ஆரம்பித்தேன்.
என்ன அப்புறம் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த அந்த நான் படித்த ஸ்கூல் வந்து மயிலாடுதுறை மாயவரம் வந்து இன்டகிரேட்டட் ஸ்கூலு. அது வந்து பிராமின் நடத்துகிற ஸ்கூலு. அதில் வந்து இயேசுவை பற்றி சொன்னால் பிடிக்காது, இயேசு பாட்டெலாம் பாடக்கூடாது, பைபிள்லாம் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான ஸ்கூலு. இப்படி ஒரு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த என் ஃப்ரெண்டு சொன்னனே, என் ஃப்ரெண்டு அவர் வந்து இதன் நிமித்தம் ரொம்ப உபத்திரவப்பட்டாப்புல. அவன் உபத்திரவப்பட்டதையும் அவன் இயேசு நிமித்தம் அவன் பட்ட உபத்திரவத்தையும் எல்லாத்தையும் நான் கண் கூட இருந்து அவன் கூட இருந்தே பார்த்தேன். நான் என்ன இவ்வளோ நம்பிக்கைக்காக ஒரு உறுதியாக இருக்கிறாப்லையே அப்படின்ற எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் 9th படித்து முடிக்கிறப்ப அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபண்ட் இல்லை, கவர்மெண்ட் இன்டகிரேட்டட் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தஞ்சாவூர் ஸ்கூல் வந்து சேர்ந்தேன் 10th. அவரும் அந்த ஸ்கூலில் வந்து சேர்றாப்புல என் ஃப்ரெண்டு. அவர் ஒரு வருஷம் படிக்காமல் இருந்ததுனால 9th வந்து சேர்ந்தாப்புல. அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு யோபுவை பற்றி சொன்னாப்புல, தானியல் பற்றி சொன்னாப்புல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பற்றி சொன்னாப்புல, இந்த இது ஆபிரகாமோட விசுவாசத்தை குறித்து, ஈசாக்கோட விசுவாசத்தை குறித்து எல்லாமே எனக்கு சில பைபிளில் உள்ள சில கேரக்டர்கள்லாம் அறிமுகப்படுத்தி பவுலு சீலான்ற இந்த கதையெல்லாம் சொன்னாப்புல. இந்த நிறைய இயேசுவை பற்றியும் சொல்லி சுவிசேஷம் சொன்னாப்புல, எனக்கு சத்தியத்தை சொன்னாப்புல. ஆண்டவர் இவனை கொண்டு இவனை கருவியாக பயன்படுத்தி எனக்குள்ள ஒரு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். இவனை என் ஃப்ரெண்டை கருவியாக பயன்படுத்தினார். அப்படி எந்த இதாக இருந்தாலும் இவங்கிட்ட தான் நான் கேட்டுப்பேன். அந்த மாதிரி இப்படி இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழி நடத்தினாப்புல. அதுக்கப்புறம் நான் 10th தஞ்சாவூரில் 10th முடிச்சுட்டு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று நான் 11th 12th பூந்தமல்லி மெட்ராஸில் சேர்ந்தேன். இந்த பூந்தமல்லி ஸ்கூல் பார்வையற்றோர் பள்ளி. அதில் ரொம்ப சுதந்திரம், யார் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலான்ற ஒரு அவுத்து விட்ட காலம் மாதிரி தான் விட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கூல்லே நான் விசுவாசத்தில் வளரும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நான் படித்த இடத்துல பக்கத்திலே ஒரு சின்ன திருச்சபை ஒன்று இருந்தது, அப்போஸ்தலர் திருச்சபைன்னு சொல்லிட்டு, ஃபெய்த் அப்போஸ்தலர் திருச்சபைன்னு சொல்லிட்டு. அந்த திருச்சபை மூலமாக நான் அங்கே போய் 2-3 வாரமாக நான் ஒரு மாதமாக சர்வீஸில் கலந்துக்கிட்டு என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றபடி சத்தியத்தெல்லாம் சொல்லி நான் 2010 டிசம்பர் 25 நான் ஞானஸ்நானம் பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் அங்கே சபையில் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்தேன். 11th 12th ஸ்கூல் முடித்தேன். 12th என் செட்டில் 6 பேர் ஃபெயிலு. 12th முடித்த பசங்க 6, 7, 8 பேர் ஃபெயிலு. ஆனால் அந்த 8 பேரில் என்னை வைக்காமல் நான் 12th தேர்ச்சி பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருந்தார். அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் நான் பிரசிடென்சி காலேஜில் தான் படிக்கணும்ட்டு, சென்னை மாநில கல்லூரியில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பிடித்த துறை வந்து வரலாற்றுத்துறை மீது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். அதனால் வரலாற்றுத்துறையே எடுத்து படிக்கணும்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக இருந்து அந்த துறையை எடுத்து, அந்த துறையில் நான் அது ஏற்றபடி இப்போ 169 மார்க் 12th எடுத்தேன். அதுபடியே நான் எடுத்து நான் தேர்ச்சி பெற்று அந்த மாநில கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் முதுகலை பட்டம் படித்தேன். என் நம்பிக்கை நிமித்தம் என்னையும் உபத்திரவப்படுத்தினாங்க. காலையில் இதுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, ரீடிங் தான் போகணும், சாயங்காலம் தான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு துர்போதனை செஞ்சாங்க எங்கள் ஹாஸ்டலில் உள்ள சீனியர்கள்லாம். கடவுள்னா உனக்கு 2வது பட்சம் தான் அப்படின்னு சொல்லி. சரி, ரொம்ப அழுத்தம் தாங்க முடியாமல் ஃபஸ்ட் இயரில் நான் எப்படி சொல்கிறது, காலேஜ் ரீடிங் போயிட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாசிப்பகத்துக்கு போயிட்டு சாயங்காலம் தான் சர்ச்சுக்கு போவேன், 2வது பட்சமாக கருதினேன். அதுக்கப்புறம் மதிப்பெண்ணும் குறைஞ்சது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ரொம்ப குறைஞ்ச மதிப்பெண், செகண்ட் செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் அரியர் வந்தது. சரிதான் போன்ட்டு செகண்ட் இயர் படித்தப்போ சரிதான் போன்ட்டு நம்ம செகண்ட் இயர் தானே வந்துட்டோம், நம்ம இஷ்டப்படி இருப்போம்னு சொல்லிட்டு காலையிலே சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருமே ரீடிங் போவாங்க, நான் காலையிலே சபைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் அந்த செகண்ட் இயரில் 2 செமஸ்டர்லேயும் தேர்ட் இயரில் 2 செமஸ்டர்லேயும் நல்ல மதிப்பெண் எடுத்து யூஜி ஃபுல்லாக அரியர் உட்பட எல்லாமே கிளியர் பண்ணி கிருபை செய்து எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெற கிருபை செய்தார். அது எல்லாத்துலேயும் 60% எடுத்து நான் இளங்கலை தேர்னேன்.
அதுக்கப்புறம் பிஎட் ஒரு ப்ரைவேட் எங்கே சேர்றதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்தேன். அந்த காலேஜில் ஃபீஸ் பிரச்சனையை தவிர பாக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் வச்சு அந்த காலேஜை நடத்துறது. அவங்க வெள்ளிக்கிழமை வார வாரம் ப்ரேயர் வைப்பாங்க. ப்ரேயர் வைக்கிறப்ப அந்த ப்ரேயரில் பாட்டெல்லாம் நான் ஜபம் பண்ணி நான் தான் தொடங்கி வைப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு கனத்தை கொடுத்தாரு ஆண்டவர். எனக்கு அந்த தகுதியில் திறமையெல்லாம், ஆனால் அந்த கனத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த 2 வருஷம் முடித்தேன். இந்த ஃபீஸ் கட்டாத நிறைய ஸ்பான்சர்களை கொண்டு ஃபீஸ் கட்டவும் கிருபை செய்தார் ஆண்டவர், கிருபை செஞ்சார். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து கேப் விட்டு எம்ஏ நந்தனம் அரசு கலை கல்லூரியில் வரலாற்றுத்துறை எடுத்து எம்ஏ சேர்ந்தேன். அவள் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் 2 வருஷம் இது முடிவில் லாக்டவுன் வச்சாங்க. அந்த லாக்டவுனில் முடிவில் இப்படியே இந்த தேர்வுல 4 செமஸ்டரில் நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்க கிருபை செய்தார். இந்த காலகட்டத்தில் நான் 3rd இயர் படிக்கிறப்ப தான் எங்கள் அம்மா, நான் 2nd இயர் முடிக்கிறப்ப தான் ஆண்டவரை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பைபிள் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அதை எதுக்கு இடமே பத்தலை, எதுக்கு எடுத்துகிட்டு வர அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. மதிப்பெண் குறைச்சி எடுத்ததுனால நீ இதுக்கு போகிறதுனால தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசுகிறப்ப கூடவும் சேர்ந்து எங்கள் அம்மா பேசுவாங்க. பைபிளையே கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன ஆள் தான் எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்த உபத்திரவத்தின் நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம் சொந்தக்காரங்கள்லாம் வந்து சொல்லி, நானும் எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தாங்க. பைபிளையும் வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் 2015 நம்ம சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 2015 மே மாதம்னு நினைக்கிறேன், நம்ம சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே எனக்கு சபையே இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சது. 2014 அக்டோபர் நவம்பரில் தான் வர ஆரம்பித்தேன் இங்கே. அப்போ தான் இங்கே எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சது. அம்மா தான் அழைச்சிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இங்கே லீவுக்கு வர்றப்பெல்லாம் இங்கே வர ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடிலாம் லீவுக்கு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு எங்கே இருக்குன்னே தெரியாது. நமக்கு சர்ச்சைக்கு போகாமல் இருக்கிறது ஒரு மாதிரியாக இதை எழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த என்னோட மன உருக்கத்தை கேட்டு தான் ஆண்டவர் எங்கள் அம்மாவை தொட்டு அவங்க மூலமாக இங்கே சபைக்கு வர வச்சு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அப்படியே நான் அந்த படித்து முடிக்கிறப்ப எங்கள் அந்த முடிவு கட்டத்தில் எம்ஏ படித்து முடிச்சுட்டு நான் அந்த லீவில் இருக்கிற அக்டோபரில் எங்கள் அம்மா திடீர்னு மாரடைப்பால் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. என்ன உனக்கு ஆறுதல்னா, ரட்சிப்புக்குள்ளே வந்து தான் எங்கள் அம்மா இது பண்ணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா உபத்திரவத்தையும் நான் பார்த்தேன். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டது நிமித்தம் அவங்க பட்ட உபத்திரவத்தையும் கண்கூடாக இருந்து பார்த்தேன். இப்படியும் அதான் திறந்த வாசல் வழி இடுக்கமான வாசல்னு சொல்லி அந்த 2 வாசலில் ஏதோ ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணுன்றதை நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தப்போ 1 வருஷம் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன். அப்புறம் வீட்டில் பல பிரச்சனைகள்னால சபை ஆராதனைக்கு கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. 2-3 மாதம் இருந்த எனக்கு ஒன்றுமே அது இவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு கலந்துக்காமல் இருந்தது ஒன்றுமே எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் நான் என்ன தான் இருக்க சரிதான் போன்ட்டு கலந்துக்க ஆரம்பித்தேன். வாரம் வர்றப்ப எனக்கு ஒரு ஆறுதல் எனக்குள்ளே ஏற்படும். அப்போ விசுவாசத்தின் நிமித்தம் நிறைய அந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுனால என்னை இது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். 6 வருஷம் அப்படியே இருந்தேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் 2025 செப்டம்பர் 12 நடைபெற்ற முதுகலை அரசு தேர்வு நடந்தது. எல்லார்கிட்டையும் சொல்லி ஜாம் பண்ணிட்டு போனேன். நானும் எல்லா எக்ஸாமும் எழுதுகிறப்ப ஜாம் பண்ணிட்டு தான் எழுதுவேன். அதே போல் இதையும் எழுதினேன். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வேணும்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் வசனத்தின்படி, அந்த வசனத்தின்படி நம்ம அந்த சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டு எழுதுகிறவங்களோ கண்களில் எனக்கு தயவு கிடச்சிது. அப்படியே எழுதினேன். ரிசல்ட் வந்தது நவம்பர் மாதம் லாஸ்ட்டில் வந்தது. அதில் 83 மார்க் எடுத்து நான் தேர்வில் தேர கிருபை செய்திருக்கார். பிளைண்டு கேட்டகரியில் நான் தேர்ச்சி பெற கிருபை செய்திருந்தார். அதே போல் இப்போ முடிஞ்சோன்னே இப்படியே காத்துக்கிட்டே இருந்தப்ப இப்போ வர்ற இந்த வியாழக்கிழமை தான் நான் அந்த நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல என் ஃப்ரெண்டு, வாழ்த்துக்கள் திருநாகரசு, நீ தேர்வாயிட்ட, உன் பேர் வேலையில் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவன் நான் இன்னொரு பையன் 3 பேருமே ஒரே வகுப்பில் தான் காலேஜில் ஒன்றா படித்தோம். ஸ்கூலில் 2 பேர் ஒன்றா படித்தோம், காலேஜில் 3 பேர் ஒன்றா படித்தோம் பிளைண்டு. என்னோட என் ஃப்ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து தேர்வாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பணி வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கவுன்சிலிங் வச்ச பிறகு தான் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கணும்.
இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் வாங்கின பிறகு தான் இந்த இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஜெபம் பண்ணீங்க எனக்காக, எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் அடியனுடைய சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.